மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விஏகே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா பிளாக் அவுட். பிளாக் அவுட்ஸ் ஆர் நத்திங் பட் எ டெம்பரரி லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆல்கஹால்னாலேருந்து வந்த பிளாக் அவுட் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி இப்படின்ற ரெண்டு பார்ட் இருக்கும். நிறைய பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரிஸ் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு சின்ன பார்ட் இருக்கும் பிரெயினில். இதை என்ன பண்ணும், ஷார்ட் டேர்ம் மெமரியை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி ஹிப்போகேம்பஸ்னு அப்படின்னு இன்னொரு பார்ட் இருக்கும். இது என்ன பண்ணும், இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல இருக்கிற ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு லாங் டேர்ம் மெமரியா மாற்றும். இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் டேர்ம் மெமரியா மாத்துறதுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தேவை. எப்ப ஆல்கஹால் உள்ள போச்சோ அப்ப இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிக்காது. இந்த லாங் டேர்ம் மெமரிஸ் ஒழுங்கா ஸ்டோர் ஆகாது. இப்ப காலைல ஏஞ்சி தலைவலியா இருப்பாங்க, குடிச்சிட்டு தலைவலியோட இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நைட்டு நான் கடைக்கு போனேன், பாட்டில் வாங்கினேன், ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சேன், காலையில் ஏஞ்சி பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, நைட்டு நான் போனேன், ஃப்ரிட்ஜ் திறந்தேன், பாட்டில் எடுத்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சுக்கிட்டே படம் பார்த்தேன், அப்புறம் ஏதோ சண்டை போட்ட மாதிரி ஏதோ ஞாபகம் இருக்கு, காலையில் ஏஞ்சி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். இந்த மாதிரி சொல்லுவாங்க. சண்டை போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு, காலையில் எழுந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். அவங்களுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. இது என்னன்னா, இந்த ஸ்பெஷல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னு சொன்னல, இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் டேர்ம் மெமரியா மாத்துறது, இது ஒழுங்கா வேலை செய்யல. அந்த டைம்ல எந்த அளவுக்கு ஆல்கஹால் உள்ள போதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மறக்கிறதுக்கு ஜாஸ்தி அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் அடல்ட் மேனோட பிளாக் அவுட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அதுவும் பிளட் ஆல்கஹால் கண்டென்ட் வச்சுட்டு. இப்ப நீங்க ஒரு மணி நேரத்துக்கு நீங்க 8 ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்னா, பிளட் ஆல்கஹால் கண்டென்ட் 0.2% மாறிடும். இந்த 0.2% என்னதுன்னா டிரைவிங் லிமிட் விட 2 மடங்கு ஜாஸ்தி. இந்த டைம்ல என்ன ஆகும்னா, டிரைவிங் லிமிட் விட 2 மடங்கு ஜாஸ்தி. இந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஸ்டில் உங்க மைண்ட் மெமரிஸை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும். மெமரிஸும் ஸ்டோர் ஆகும், பட் இருந்தாலும் ஒரு மிஸ்ஸிங் செக்ஷன்ஸ். எப்படின்னா, இப்போ ஒரு பசில் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசில்ஸ்ல எல்லாமே கனெக்ட் ஆனாதானே அந்த பசிலோட டோட்டல் பிக்சர் கிடைக்கும். இந்த பசில்ல ஒரு சில பீசஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டோட்டல் பிக்சர் கிடைக்காது. ஸோ உங்களால என்ன நடந்ததுன்னு சரியா சொல்ல முடியாது. ஸோ உங்களால மெமரி ஸ்டோர் பண்ண முடியும், பட் இருந்தாலும் ஃபைனல் பிக்சர் என்னன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கடைக்கு போனேன், பாட்டில் வாங்கினேன், குடிச்சேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டேன். நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏஞ்சி பார்த்தா நான் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இருக்கேன், வாமிட் எடுத்துக்கிட்டு. ஸோ நம்மளுக்கு அங்கங்க நடந்ததுதான் ஞாபகம் இருக்கு, முழுசா என்ன நடந்தது அப்படின்றத ஞாபகம் இல்லை அவங்களுக்கு. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நீங்க 8 ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு 4 ஷாட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1.5 மணி நேரத்துல எவ்வளவு, 12 ஷாட்ஸ். இந்த 1.5 மணி நேரத்துல 12 ஷாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் தான் இப்ப இந்த பிளட் ஆல்கஹால் கண்டென்ட் 0.3% மாறிடும். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, ஹிப்போகேம்பஸ் லாங் டேர்ம் மெமரிஸை கம்பைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஹிப்போகேம்பஸ் டார்க் ஆயிடும், ஞாபக மருதி அதிகமாயிடும். இதுக்கு பேரு தான் என் பிளாக் பிளாக் அவுட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த மிஸ்ஸிங் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு பேரு உங்களால மைண்ட் 0.2% இருக்கும் போது உங்க மைண்ட் ஸ்டோர் பண்ணிக்க ட்ரை பண்ணும் மெமரிஸ். பட் இருந்தாலும் ஒரு சில மிஸ்ஸிங் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மெமரிஸ்ல. உங்களால ஃபுல் அந்த பசில் என்னன்ட்டு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஒரு ஃபுல் பிக்சர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் ஃபிராக்மெண்டரி பிளாக் அவுட். இப்ப நான் சொன்னேன்ல, ஹிப்போகேம்பஸ் ஃபுல் டார்க் ஆயிடும், ஞாபக மருதி அதிகமாயிடும். இதுக்கு பேர் தான் என் பிளாக் பிளாக் அவுட். கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னது அது பேர் ஃபிராக்மெண்டரி பிளாக் அவுட். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா என் பிளாக் பிளாக் அவுட். இந்த குடிச்சோனே இந்த பிளாக் அவுட்ஸ் நடக்கிற ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். கார் கிராஷ் நடக்கலாம், சண்டை நடக்கலாம், இல்லைனா செக்ஷுவல் அசால்ட் கூட நடக்கலாம். அந்த செக்ஷுவல் அசால்ட்ல நீங்க கமிட்டட் பர்சனாவும் இருக்கலாம், இல்ல விக்டிமா கூட இருக்கலாம். கமிட்டட் பர்சனா இருக்கலாம், இல்ல விக்டிமா கூட இருக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். பட் ஏஞ்சோனே உங்களுக்கு என்ன நடக்கும் ஞாபகம் இருந்திருக்காது. நானா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்லாம் நினைச்சுப்பீங்க நீங்களே. இந்த பிளாக் அவுட்ஸ்லாம் ஒரு சில பேர் கம்மியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதை எதை பொறுத்து இருக்குன்னா, ஃபேமிலி ஹிஸ்டரி பொறுத்து இருக்கும், பாடி வெயிட் பொறுத்து இருக்கும், மேல் செக்ஸா இல்ல ஃபீமேல் செக்ஸான்னு பொறுத்து இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு பிளாக் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் கம்மியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா கம்மியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கனால
காலைல ஏஞ்சோடனே தலைவலி இல்லாம இருக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கும் காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஹேங் ஓவர் பேக்கு தேவைப்படுது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன்.